ஹலோ வெல்கம் டு கைட்லிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்டர்வியூ வரப்போகுது. ஸோ இன்டர்வியூக்கான ட்ரெஸ் கோட் நீங்கள் என்ன மெயின்டைன் பண்ணணும், ஓகேவா, ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல். அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் கண்டிப்பாக போடணும். அப்புறம் நீங்கள் டைம் மெயின்டைன் பண்ணணும். பெல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்மல் பிளாக் ஷூ தான், நோ ட்ரெண்டி அதெல்லாம் வேணாம். அதே மாதிரி கேஷுவல் ஷர்ட்ஸு, இந்த பார்ட்டி வேர்ஸ் அதெல்லாம் கிடையாது. நீட்டாக ஃபார்மலில் போங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா எல்லாருமே ப்ளூ அண்ட் பிளாக் பேண்ட் தான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுறீங்க. ஓகே, வெல் அண்ட் குட். அது இல்லாமல் நீங்கள் இந்த காம்போ கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த லைட் கலர் ஷர்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ப்ளூ மட்டும் இல்லை, அது இல்லாமல் வேற என்ன லைட் கலர் ஷர்ட்ஸ் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுமோ அதையுமே கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஓகேவா, ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கோட் ஷூட் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். கோட் ஷூட் ஏன் சொல்றேன்னா, போத் ஃபார் மேல் ஃபீமேல். எதுக்காக சொல்றேன்னா, அது உங்களை இந்த ஜாபுக்கு நீங்க எவ்வளோ சீரியஸான ஆஸ்பிரண்டா இருக்கீங்க, எனக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்க உங்களை எடுத்து என்ஹான்ஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவீங்க. ஓகேவா, அது அவங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் கோட் ஷூட் ஆல்சோ ப்ரிஃபர் பண்ண சொல்றேன். ஸோ கோட் ஷூட் வந்துட்டு வேணும், ஐ மீன் என்ன சொல்றது, ப்ரிஃபர் பண்றீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்ன கேட்டாலும் டேக்கிள் பண்ற அளவுக்கு நீங்க இருக்கணும். ஏன்னா அது போகும்போது கொஞ்சம் கொஷின்ஸ் நல்லாவே சேர்த்து உங்களுக்கு ஷூட் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் வெல் அண்ட் குல்டா நல்லா சூப்பராக வச்சிருக்கணும். ஓகேங்களா, ஒன்று. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவை ட்ரெஸ் கோட்ல மேல்ஸுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு காட்டன் சல்வார். ஓகேங்களா, காட்டன் சல்வார் கண்டிப்பாக. ஷால் தேவை. லெகின்ஸ், ஜீன்ஸு அதெல்லாம் இல்லை. அதே மாதிரி நோ ஹீல்ஸ் வந்து மினிமலாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கட் ஷூஸ் கூட ஓகே, இல்லைன்னா ஃபிளாட் சாண்டல்ஸ். ஓகேங்களா. அடுத்தது ஜுவல்லரி மெயினாக வந்துட்டு மினிமலாக ப்ரிஃபர் பண்ணுங்க. நிறையாலாம் ஜுவல்லரி வேணாம். சும்மா ஒரு ஸ்மால் செயின், ஹியரிங்ஸ் போதும். அதுக்கு மேலே எதுவுமே வேணாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ சேம் உங்களுக்கும் இதே தான். ஃபீமேலுக்கும் என்ன சொல்கிறேன்னா, கோட் ஷூட் உங்களுக்கும் ப்ரிஃபரபிள். உங்களுக்கு இன்னும் எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஏன்னா நான் ரொம்ப நிறைய பேரில் ஒருத்தர் 2 பேர் தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் இன்டர்வியூக்கு கோட் ஷூட்டு தான் போயிருக்கேன். என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சது இன்டர்வியூ நல்லா மார்க் எடுக்க முடியும். அதுக்காக தான் உங்களுக்கும் சொல்கிறேன். அதுக்காக போயிட்டு புதுசாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு கிடைக்குது. நீங்கள் போயிட்டு அதை வேர் பண்ணி உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு இன்டர்வியூ அன்னைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து கூட கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு மெயினாக இன்னொன்று என்னன்னா, கோட் ஷூட் இல்லாமல் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் சாரியில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, ரெகுலராக எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா ஒரு லைட் கலர்ல நல்ல சாரியாக கூட நீங்கள் வந்துட்டு வேர் பண்ணிட்டு போகலாம். அதுவும் உங்களை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ சாரீஸ் ஆல்சோ குட் ட்ரெஸ் கோட். இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆஸ் யூஷுவல் உங்களோட காட்டன் சல்வார்லேயே நீங்கள் போய்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் மெயின் இந்த வீடியோவில் 2 பேர் மேல் ஃபீமேல் 2 பேருக்குமான ட்ரெஸ் கோட் பற்றின வீடியோ. ஓகே, ஸோ இதில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸ்டே டியூன் வித் கைட்லிஸ். ஸோ தேங்க்யூ ஆல். உங்களுடைய வேற டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ.